காலையில் 2 நைட்டு 2 எடுத்து நல்லா கடிச்சு மேண்டு சாப்பிட்டு நார்மல் தண்ணி குடித்தாவே போதும். ஹை சுகர் இருக்குது, இன்சுலின் போட்டுக்கிறேன், ஊசி போட்டுக்கிறேன், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறேன், சித்த ஆயுர்வேத யுனானி மருந்து எடுக்கிறேன்றவங்களுக்கு இந்த குளிகையை காலையில் 2 நைட் 2 எடுத்துகிட்டு வரலாம். இது 100 பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி 80 பேருக்கு வேலை செய்யும். எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, எதற்கும் அடங்காத சுகர், மாத்திரை மருந்து போட்டு இன்சுலின் போட்டு அடங்காத சுகர் இதுக்கு கண்டிப்பாக அடங்கும். சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் 3 மாதத்தில் எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் சரி நில்லுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி இன்சுலின் போடுறவங்க ஒரு 6 மாதம் தொடர்ந்து எடுத்துட்டாக்க அந்த இன்சுலினை படிப்படியாக குறைக்கலாம். 1 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் தரக்கூடியது. இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதுவும் சுகர் மருந்து தான். இந்த மூலிகைகள் எல்லாமே சர்க்கரைக்கு சவால் விடக்கூடிய ஒரு அற்புதமான சித்த மருத்துவ மூலிகையால் செய்யப்பட்ட மருந்துகள்ன்றதை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க பார்த்தாலும் சுகருங்க ஐயா. சுகரால ஏகப்பட்ட பாதிப்பு வருதுங்க ஐயா. கண் பிரச்சனைன்றாங்க, ஆன்ம பிரச்சனைன்றாங்க, முழங்கால் வலின்றாங்க, எல்பாய் வலின்றாங்க. ஐயா மக்கள் நிறைய நோய் பெருகி போச்சு. இதுக்கு நீங்க உணவு முறையில மாற்ற சொல்றீங்களா? மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக நான் மருந்தை ரெஃபர் பண்ணவே மாட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக மருந்து ரெஃபர் பண்ணவே மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி உணவியல் முறை, வாழ்வியல் முறை, இது 2 சரி பண்ணவே போதும், மனுஷனுக்கு நோயே வராது. இது எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவு சாப்பிட்றதே இல்லை. சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சர்வே பண்ணுற வேகம், நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையின் வேகம் அதிவேகமாக இருக்குது. யாருக்காக ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக சாப்பிட்றோன்னு பெரும்பாலும் தெரிய மாட்டேங்குது. சர்க்கரைக்கு என்ன மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வைத்திய முறையை ஒரு சிலர் சொல்கிறேன். சாதாரண கோவக்காய் இருக்குது இல்லைங்களா, நாட்டு கோவக்காய் ரொம்ப சிவியராக இருக்குது சர்க்கரைனா நீங்கள் இன்சுலின் எடுத்துக்கோங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க, சித்தா ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில் அனைத்து மருந்துகளும் எடுத்துக்கோங்க. அனைத்து மருந்துகளும் சிறப்பான மருந்துகள் தான், வரவேற்கக்கூடிய மருந்துகள் தான். இந்த நாட்டு கோவக்காயை காலையில் 1 நைட் 1 கடிச்சு மேட்டு சாப்பிடுங்க. கசப்பாக தான் இருக்கும். சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை கட்டுக்குள்ளே வரும். தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடும்போது சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க. இல்லை வாரத்துக்கு 4 முறை சாப்பிடுங்க. இல்லை வாரத்துக்கு 2 முறை 3 முறை சாப்பிடுங்க. ஒருவேளை கசப்பான கோவக்காய், நாட்டு கோவக்காய் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஹைப்ரிட் கோவக்காய் இருக்குது. மதியம் ஒரு 2-3, சாயந்தரம் ஒரு 2-3 சும்மா கடிச்சு மேட்டு சாப்பிடுங்க. 4-5 சாப்பிட்டாலும் தவறில்லை. இது சாப்பிட்டாலும் சர்க்கரை கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி முளைக்கட்டின வெந்தயத்தை அப்படியே கடிச்சு மேலே சாப்பிட்டோம்னா கசப்பாக இருக்கும். ஆனால் முளைக்கட்டி காலைல ஒரு கைப்பிடி, நைட்டு ஒரு கைப்பிடி சர்க்கரை பேஷண்ட் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா இனிப்பாக இருக்கும். அதை சாப்பிடும்போதும் சர்க்கரைக்கு நோய் கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி பீர்க்கங்காய் ஜூஸ் 100 கிராம் பீர்க்கங்காய் எடுத்துக்கிறீங்க, அதனோட தோல் சத விதையோடு கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க. 100 கிராம் வெண்பூசணி எடுக்கிறீங்க, அதையும் மிக்சியில் போடுறீங்க. போட்டு 2 அரைச்சிங்கனாக்கா ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் ஜூஸ் தான் வரும். காலைல ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுகள் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க சிறு குறிஞ்சான் பொடியை அதிகமாக சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நெஞ்சு. நான் சொல்கிற ரேஷியோலாம் பார்த்தீங்களா, நான் சொல்கிற அளவு முறை பார்த்தீங்களா, அவ்வளோதான் எடுக்கணும். அதே மாதிரி சிறு குறிஞ்சான் தேவைப்பட்டால் வாரத்துக்கு 2 முறையோ 3 முறையோ மட்டும் சாப்பிடணும். பாவக்காய் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பாவக்காய்க்கு பதில் தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெந்தயத்தவே ரெஃபர் பண்ணியிருக்கேன். பாவக்காய் எடுக்காதீங்க. பாவக்காய் எடுக்காமல் நான் சொன்னதெல்லாம் கடைப்பிடிங்க. சர்க்கரை நோய் ரொம்ப அற்புதமாக கட்டுக்குள்ளே வர்றதையும் சர்க்கரையினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கணுவாங்களே, அவங்களுக்கு பீர்க்கங்காய் 100 கிராம் 10 கொத்தவரங்காய் அதோட தோல் சதவீதம் மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி காலையில் அது எவ்வளோ சாறு வருதோ அவ்வளோ குடிக்கணும். சாயந்தரம் எவ்வளோ சாறு வருதோ அவ்வளோ குடித்தாவே போதும். 2 முறை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குடிச்சிங்கன்னாவே ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் நாவல் கொட்டை பொடி அதை வாங்கி ஒரு 50 கிராம், ஆவாரம்பூ பொடி 50 கிராம், சிறு குறிஞ்சான் பொடி 20 கிராம், இந்த ரேஷியோவில் 3ஐயும் போட்டு கலக்கி வச்சுட்டு காலைல ஒரு 1/2 ஸ்பூன், சாயந்தரம் ஒரு 1/2 ஸ்பூன் டீ காபிக்கு பதிலாக இது ஒரு கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது நார்மலாக நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, வெந்தயம், ஓமம், சீரகம், இதை ஒரு ரேஷியோவில் போட்டு 100 கிராம் ரேஷியோவில் போட்டு கஷாயம் வச்சு குடிக்கிறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வருவீங்க. இதுவே போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்க்காய்கறிகள், நார்க்காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க சீரக சம்பா அரிசி, சர்க்கரை பேஷண்ட்டு சீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரமாக செரிமானம் ஆகும். இல்லை சர்க்கரைக்குன்னே எதனா ஸ்பெஷலாக அரிசி இருக்குன்னா காட்டு யானம் அரிசி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு
சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் டயட்டை கடைப்பிடிக்கணும். பேலன்ஸ் டயட்டை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் பேசிட்டேன். அதை பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் 1 மணி நேரம் தேவைப்படும். அந்த பேலன்ஸ் டயட்டை கடைப்பிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சிகள். சரி, இதெல்லாம் சொல்கிற தம்பி நான் கடைப்பிடிக்கிறேன், ஆனால் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் வச்சுருக்கேன். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த குளிகைகள் முழுக்க இப்போ இந்த குளிகைகள் இருக்கு இல்லைங்களா, இது முழுக்க ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர் பண்ண ஒரு அற்புதமான குளிகை. இது திண்டுக்கல்ல இருக்கிற சின்னாலப்பேட்டில் இருக்கிற மதிப்புக்குரிய சிவமுருகேசன் ஐயா தயாரித்த அகத்தியர் சுகர் குளிகை. இது 100 பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி 80 பேருக்கு வேலை செய்யுது. காலையில் 2, நைட்டு 2 எடுத்து நல்லா கடிச்சு மெண்டு சாப்பிட்டு நார்மல் தண்ணி குடித்தாவே போதும். ஹை சுகர் இருக்குது, இன்சுலின் போட்டுக்கிறேன், ஊசி போட்டுக்கிறேன், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறேன், சித்த ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில் மருந்து எடுக்கிறேன்றவங்களுக்கு இந்த குளிகையை காலையில் 2, நைட் 2 எடுத்துகிட்டு வரலாம். இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதில் பல்வேறு மூலிகைகள் இருக்குது. இது கல்வத்தில் வந்து கிட்டத்தட்ட பல நாட்கள் தூங்காமல் அரைச்சி இந்த வேலையை செய்கிறாங்க. அப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, மாறி மாறி தூங்கிக்குவாங்க, கல்வத்தில் அரைச்சினே இருப்பாங்க, அந்த மருந்துகளை தயாரிச்சுனே இருப்பாங்க, இதை கையில் தான் உருட்டுறாங்க. இப்படி தரமாக செய்யப்பட்ட மருந்து தான் இந்த அகத்தியர் சுகர் குளிகை மாத்திரை. இது காலையில் 2, நைட் 2 எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, எதற்கும் அடங்காத சுகர். மாத்திரை மருந்து போட்டு இன்சுலின் போட்டு அடங்காத சுகர் இதுக்கு கண்டிப்பாக அடங்கும். இதை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்தது என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை சூரணம் இருக்குது. இந்த சூரணத்தை கண்டுபிடிச்சவர் மதிப்புக்குரிய கிருஷ்ணகுமார் ஐயா. இவரும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சித்த வைத்தியர், ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட. இந்த மருந்தை காலையில் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் 3 மாதத்தில் எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் சரி நில்லுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி இன்சுலின் போடுறவங்க ஒரு 6 மாதம் தொடர்ந்து எடுத்துட்டாக்க அந்த இன்சுலினை படிப்படியாக குறைக்கலாம். 1 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் தரக்கூடியது. இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதுவும் சுகர் மருந்து தான். இப்போ இந்த மருந்துகளை எதுக்கு காமிக்கிறேன்னா, இதெல்லாம் கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கேன் தம்பி அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்து HbA1c நார்மலான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய டெஸ்ட் பண்ணி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய ஐயா சேனல் மூலமா நிறைய வீடியோக்கள் நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இல்லைனா கீழே போகிற நம்பர் கால் பண்ணி அந்த சுகரில் குணமானவங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட், HbA1c நார்மலான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரிப்போர்ட் இந்த மாதத்தில் போன மாதத்தில் குணமான ரிப்போர்ட் அவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ இன்னொரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி ஒரு ரிப்போர்ட் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் ரிப்போர்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ ரிப்போர்ட் இருக்குது. இது மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் நான் கண்டிப்பாக பேசவே மாட்டேன். அதே மாதிரி சக்கரை நோய்க்கு சமாதி கொடுக்குற ஒரு கேப்சூல் இது. இது வந்து கேப்சூல் பார்த்தீங்கன்னாக்க இந்த பொடியுடைய கேப்சூல் தான். பொடி சாப்பிட முடியாதவங்க கேப்சூலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது T1 T2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பொடி. இதுவும் பார்த்தீங்கன்னாக்க குரு மருந்தால் செய்யப்பட்டது ஒரு சூரணம் தான். இதுவும் காலையில் நைட்டு 2 வேளையை பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிக்கலாம், இல்லை கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரலாம். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியம் தயாரிச்சது. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இன்சுலின் போடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் 1 மாதம் 48 நாள், அதிகபட்சம் 2 மண்டலத்தில் நார்மல் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. அதே மாதிரி காலுக்கு முட்டிக்கு கீழே காலெல்லாம் பிளாக் ஆகிருக்கு, ரத்தம் சர்க்குலேஷன்ன்றவங்களுக்குலாம் இந்த T1 T2 எடுத்துட்டு ஜீவகுலிகை சாப்பிட்டு சர்க்கரை சமாதி சூரன் சாப்பிட்டு வரும்போது கால் வந்து அற்புதமாக சரியாயிடுச்சு, ரத்தம் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்குது. இந்த மூலிகைகள் எல்லாமே சர்க்கரைக்கு சவால் விடக்கூடிய ஒரு அற்புதமான சித்த மருத்துவ மூலிகைகள் செய்யப்பட்ட மருந்துகள்ன்றதை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இது மாதிரி மூலிகைகள்லாம் நான் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை என்னால் உணவியல் முறை கடைபிடிக்க முடியல, வாழ்வியல் முறை கடைபிடிக்க முடியல, நீங்கள் சொன்ன பேலன்ஸ் டயட் எனக்கு என்னன்னே தெரியல, நான் மருந்து மாத்திரம் சாப்பிட்றேன், இருக்கும்போது மருந்து மாத்திரம் சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், இதே மாதிரி மருந்து மாத்திரம் சாப்பிட்டாக்க குணமாகணும் அப்படின்னு சொன்னால், சரியாகணும் அப்படின்னு சொன்னால், இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலான்றதை இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறேன். இந்த மருந்துகளை எப்படி எடுத்துக்கலாம்னா, கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி பேஷண்ட்டுகள் நேரில் வர்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நேரில் வந்தீங்கன்னா வாதம், பித்தம், சிலோத்துமம் நாடியை பிடிச்சி வாதத்தினால வந்த சுகரா, பித்தத்தினால வந்த சுகரா, சிலோத்துமத்தினால வந்த சுகரா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளுடைய அளவு டோசேஜ் மாற்றி கொடுத்து அவங்களுடைய உணவில் வாழ்வியல் முறை மாற்றும் போது நிச்சயமாகவே சக்கரை நோய் மட்டும் இல்லை, அனைத்து நோய்களும் கண்டிப்பாகவே சரி பண்ண முடியுன்றது சித்த மருத்துவத்தில் சாத்தியம்தான்.
அதனால் சக்கரை நோயா இன்னைக்கு கவலையே பட வேண்டாம். இருக்கவே இருக்குது அற்புதமான மருந்துகள், அற்புதமான உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள். கடைப்பிடிச்சு நோய் நொழியாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. முதல் சக்கரை நோய்ன்றதை மறந்துடுங்க. எனக்கு சக்கரை நோய் இருக்குன்ற ஃபீலும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சக்கரை நோயில் அடிக்கடி யூரின் போகலாம், ஒல்லி ஆகிட்டு இருப்பீங்க, பசி அதிகமாக இருக்கும், இல்லை பசியை எடுக்காது, அசதியாக இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க, ரத்தம் சர்க்குலேஷன் இருக்காது, புண்ணாகிட்டு இருக்கும், குணமாகாது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுக்கு எல்லாமே அற்புதமான மருந்துகளும் இருக்குது, உணவு முறையில் வாழ்வியல் முறையும் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா போதும். அப்புறமா நீங்கள் குணமாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இறங்கிடுவீங்க. ஃபுல்லாக இறங்கி எல்லா டயட்டும் ஃபாலோ பண்ண கடைபிடிச்சிருவீங்க, மருந்தை சின்சியராக எடுக்க ஆரம்பிப்பீங்க, நோயிலேருந்து முழுமையாக விடுதலை ஆயிருவீங்க. இதுதான் கான்செப்ட், இதுதான் உண்மையான விஷயம் கூட, இதுதான் ஃபேக்ட் கூட. சரிங்களா? அதனால் சக்கரை நோயா கவலைப்பட வேண்டாம். இருக்கதே அற்புதமான மருந்துகள் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சாப்பிட்டு இருங்கன்றது தான் சொல்ல வரேன். நேயர்களே, என்னென்ன சாப்பிட்ணும் மருந்து அவர் சொல்லைங்க. வந்து பார்த்தீங்கன்னா உணவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறையில் மாற்றினாவே நோய்களை வந்து 50% வந்து குணப்படுத்தலாம். அதையும் இயற்கையான உணவுகளை என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைங்க அதெல்லாம் என்னால் முடியாதுங்க, மாத்திரை கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வந்து கேட்டு அவங்ககிட்ட பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.